நானே நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவம் லிங்கத்தில் 1149 என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆங்கவை மூன்றினும் ஆராயல் விசிட தாங்கிடும் ஈரேழு தான் நடு வானத்தில் ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆமென் ஈங்கிவை தம்முடல் இந்துவும் ஆமே அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு வியாபகத்தை அழகா நமக்கு குறிப்பிடுகின்றார். நேற்று பாடல்ல இறைவனை இதயத்துல நிறுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னவரு அவனுடைய பேராற்றல், அவனுடைய அருவுருவத்தினுடைய முழுமையான சிந்தனையை இங்க நமக்கு இங்க கொடுப்பதா நம்ம உணரலாம். ஆங்கவை அவ மூன்றினுள் அப்படின்னா அண்டசராசரங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். மேல் உலகம், கீழ் உலகம், மத்திய உலகம், 3 இடங்களிலும் ஆன்மா என்ன பண்ணோம்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, அந்த ஒரு 3 நிலை இருக்கு. அதை இங்க நம்மளுக்கு கம்பேர் பண்றாரு. ஆராயல் வீசிடன்னா அங்க ஃபுல்லா பிரகாசிக்கின்ற மாபெரும் பேரொளியாக கம்ப்ளீட்டா அவளுடைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆராயல் வீசிட அங்க அவளுடைய ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றது. தாங்கிடும் ஈரேது அப்படின்னா தான் தாங்கிக்கிட்டு நடத்துகின்ற ஈரேழு 14 உலகங்கள், அதையும் அவர்தான் தாங்கிட்டு இருக்காரு. தான் நடுவான் அதில், அதுல அவரு நடுநாயகமாக விளங்குகின்றார். ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என, எல்லாவற்றுக்கும் மேலாக தொடக்கம் ஆதி, முடிவு அந்தம் அவரேதாக இருக்கின்றார். ஈங்கி இவை இருக்கின்ற அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தம் உடல் இந்துவும் ஆமே, தன்னுடைய திருமேனிக்குள்ளே அவற்றை அடக்கி அடியார்களுக்கு சந்திரனை போல குளிர்ந்த பேரொளை தருபவனாக விளங்குகின்றார் அப்படின்றார். நேற்றுக்கு நெஞ்சத்திலே கொண்டாந்து வச்சுக்கலான்னு சொன்னாரு. நாத ஒளியாக இறைவனை உணர முடியும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. இன்னைக்கு அந்த விஸ்வரூபத்தமைய சொல்றாரு. பேரொளி வடிவம் ஒரே நேரத்துல அவருடைய வியாபகத்தன்மை தான் குறிப்பிடுறார். 3 சராசரங்கள் மேல் நடு கீழ் பிரபஞ்ச பெருந்தீயாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். தன்னை சரணடைகின்ற அடியார்களுக்கு உடலுக்குள்ளே குளிர்ந்த நிலாவாக வெண்மையான அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஈரேழு உலகங்களையும் அவனே தாங்கி நிற்கின்றான். சிதாகாசம் அப்படின்றது ஆகாயத்தின் நடுவிலே பேரொளியாகவும் விளங்குகின்றான். ஆதியாகவும் அந்தமாகவும் விளங்குகின்றான். சதாசிவ தத்துவம் அப்படின்னு நம்ம சுருக்கமா நம்ம அதுல சொல்லிடலாம். அண்டத்திலும் பிண்டத்திலும் எவ்வாறாக சதாசிவலிங்கம் வீட்டிருக்கின்றான் அப்படின்றது நம்ம பழைய பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். பிரபஞ்ச பேருவழியில பேரொளியாக இருக்கின்ற அதே இறைவன் யோக மார்க்கத்துல நம்ம உடலுக்கு வரும்போது, அதாவது பிண்டத்துல வரும்போது சகஸ்திரசலத்துல குளிர்ந்த தன்மையாக சந்திரக்கலையாக விளங்குகின்றார் அப்படின்றது. இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, அடர்ந்த காட்டுல தவசி ஒருவர் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகள் தவம் புரிஞ்சு பஞ்சாக்கினி நடுவில் நின்று உடலை வருத்தி பிரபஞ்சத்தின் பேரொளியை காண வேண்டும்னு தவம் இருக்கிறார். அவருடைய தவத்தின் பயனாக ஒரு நாள் கடவுள் முன்னாடி தோன்றாரு. பிரபஞ்ச பேரொளிய ஒழுக்கம் மாபெரும் பேரொளி பிழம்பாகவே அவர் காட்சியளிக்கிறார். ஆராயல் அப்படின்னா மாபெரும் பேரொளி. அந்த ஒளியின் வெப்பமும் உக்கிரமும் தாங்க முடியாம காடே நடுங்குது, மரங்கள் கருக தொடங்கின. முனிவரால அந்த ஒளியின் உக்கிரத்தையும் நேருக்கு நேரா எதிர்கொள்ள முடியல. இறைவா, உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியல, என் கண்கள் கூசுகின்றன, என்னோட உடல் எரிகின்றது அப்படின்னு அலறாரு. அப்ப பேரொளி நடுவிலிருந்து அசரியாக ஒரு குரல் வருது. முனிவரே, நீர்தான பிரபஞ்சத்தை தாங்கும் பேராற்றல், ஆதி அந்தமுமான பேரொளி பார்க்கணும்னு சொன்னீங்க, தவா இருந்தீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறார். முனிவர் சொல்றாரு, உமது பேராற்றலை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த உக்கிரமான ஒளியால் என் ஆன்மா குளிர் அடையவில்லை, பயத்தால் நெஞ்சம் நடுங்குகிறது அப்படின்னாரு.
அடுத்த கணம் அந்த பேரொளி அப்படியே மெல்ல மெல்ல தணிந்தது. காடு அமைதியானது. கருகிய மரங்கள் மீண்டும் தளிர்த்தன. முனிவர் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாரு. பேரொளிக்கு நடுவே குளிர்ந்த திங்களை போல, சந்திரனை போல, எயில் கொஞ்சம் முகத்தோடு கருணையே உருவான சதாசிவமூர்த்தியை பார்க்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வீசின ஒளி முனிவரின் உடலையும் உள்ளத்தையும் அமுதமாக குளிர்ச்சியாக நனைத்தது. அப்ப இறைவன் திருவடியில விழுந்து முனிவர், இறைவா இந்த வித்தையை எனக்கு விளக்கியருள வேண்டும் என்று கூறுறார். அப்பதான் சொல்றாரு, 14 உலகத்தையும் நான் தாங்குறேன். ஆதியும் அந்தமமா இருக்கிற இந்த பிரபஞ்ச பெருந்தீயிலாக இருக்கிறேன். அது என்னுடைய பிரபஞ்சத்தன்மை, அண்டத்தன்மை. ஆனா ஒரு அடியான் அவனுடைய அகத்தையை விடுத்துட்டு என்னை அன்போடு கூப்பிட்டான்னா அவன் நெஞ்சில நான் குளிர்ந்த சந்திரனாக இருப்பேன். பிண்டத்துல வரும்போது குளிர்ந்த தன்மையை உடுந்துருவேன். உன் தவத்துல ஆற்றல் இருந்தது, அதனால அன்பும் சரணாகதியும் குறைவாக இருந்தது. அதையே உமக்கு உணர்த்தவே இப்படி காட்சி அளித்தேன் அப்படின்னாரு. அப்ப இந்த பாடலோட நமக்கு டே டு டே அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக உலக அமைதி, இன்னர் காம்னஸ் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அப்புறம் லீடர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி சிந்திக்கலாம். ஆன்மீக பயிற்சியும் ஆரோக்கியமும் அப்படின்ற இதுல நம்ம டெப்தா யோக மார்க்கத்துல சிந்திச்சோம்னா, கடமைகளை செய்யும் போது நெருப்பு போன்ற ஆற்றலும், மனிதர்களோடு பழகும் போது நிலவை போன்ற குளுமையும் கொண்டு வாழ்வதுதான் இந்த பாடல் மக்கள் அறிவுறுத்துகின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. மகேந்திரன் ஐயா இருக்காங்க. நான் அவங்க பேசணும்னு பேசுறேன். வணக்கம் மகேந்திரன் ஐயா, உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, நீங்க பேசுனதுக்கு அப்புறம் கூட பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று தொடர் நிகழ்வாக 1749வது நாள். மிக அருமை. இறை அருளை, அவன் திரு அருளை, இந்த மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் இங்கு ஓத கிடைக்கின்ற அந்த பாக்கியமும் இந்த தலத்துக்கும், அதே சமயம் தலத்தை தொடர்ந்து பயணிக்கின்ற அத்தனை அருளாளர்களுக்கும் அகம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். எல்லாமே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போலத்தான். அது உண்மையிலேயே பெரும் மகிழ்வாக நிறைவாக இருக்கிறது இந்த ஒரு தொடர் பயணம். சொந்த வகையில் இன்றைக்கு நம்ம 7ஆம் தந்திரத்தில் சதாசிவலிங்கம் பாடல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். சதாசிவம் என்றாவே அருவாக, உருவாக, அரு உருவாக என்று பரம்பொருளாக எங்கெங்கும் எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் என்று சதா 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 சிவம், சாந்த 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 சிவம், சாந்த 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 சிவம், சக்தி சிவம், முக்தி சிவம் என்று எல்லாமாக இருக்கின்ற அந்த சிவனுக்கு மீண்டும் அவன் அடி தொழுது அப்படியே இன்றைய பாடலுக்கு போகலாம். ஆங்கவை மூன்றினும் ஆரழல் வீசிட, ஆங்கவை மூன்றினும் ஆரழல் வீசிட, தாங்கிடும் ஈரேழும் நடுவான் அதில், தாங்கிடும் ஈர் ஏழும் தான் நடுவானதில், ஓங்கிய ஆதியும் ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என, ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என, ஈங்கிவை தன் உடல் இந்துவும் ஆமே, ஈங்கிவை தம் உடல் இந்துவும் ஆமே, ஆங்கவை மூன்றினும் ஆரழல் வீசிட. அப்படியே ஒரு சொல் அடுத்த சொல்ல அப்படி கூட்டிட்டு, ஒரு சொல் அடுத்த சொல்ல கூட்டிட்டு அப்படியே நமக்காக ஒரு பெரும் பயணத்தை காட்டுகிறார். அவனுடைய பாங்கை காட்டுகின்றார், அவனுடைய அந்த புகழை காட்டுகின்றார் என்றுதான் சொல்லணும். இங்கு அப்படி சொல்லும் பொழுதே அதோ அங்கு
எங்கு எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த அண்டங்கள் முழுக்க, அண்ட சராசரங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கு அவை மூன்றினும் என்று சொல்லும்போது ஐயா சொன்னது போல நம்ம மூன்று உலகங்களிலும் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு நிலை. இதை ஒரு பார்வையில பார்க்கிற என்னுடைய ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையுடைய படி நிலைகள் என்று இருக்கிறது இல்லையா. அப்போது ஒரு ஒரு அடியாராக எல்லோருக்கும் இருப்பது, அந்த நம்மளுடைய அந்த விஷ்ணுடைய பல்வேறு அவதாரங்களில் சொல்கின்ற போது அந்த எல்லாவற்றுக்கும் மூல, அதாவது ஒரு ஆதாரமாக இருக்கின்ற, அதாவது ஒரு நீரினில் இருந்து அப்படியே அடி ஆழத்திலிருந்து அப்படியே வந்து விஸ்வரூப தரிசனமாக மேலே எழுகின்ற அந்த முழு பார்வை, அது எல்லா பார்வையிலும், அதாவது நம்மளுடைய அடி இடை உயர் என்று எல்லா பார்வைகளாகவும் இருக்கின்றதாகவும் கூட பார்க்கலாமோ என்று தோன்றியது எனக்கு. அப்படி அது போன்ற இருக்கின்ற வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஒரு அக வளர்ச்சியில் செல்லும் போதும் அப்படிதான் ஒரு மூலத்தை உணர்ந்து கொண்டு அவனுடைய இடை வளர்ச்சியிலும் வந்து உயர்ந்து கொண்டு அவனுடைய உயர்நிலைக்கு அடைகின்ற வகையை நாம பார்க்கலாமோ என்று தோன்றியது. அப்படி இருக்கின்ற அந்த உலகிலும் அந்த எங்கெங்கெல்லாம் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற வகையில் சொல்லும் பொழுது 3 சொல்வார்கள். நெருப்பை பற்றி சொல்லும் போது அழல், தழல், தணல் என்று சொல்வார்கள், வெவ்வேறு நிலை. அப்போ அந்த அழலாக இருக்கிறது என்றால் என்னன்னா, இங்க அழல் வீசிட அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ அழல் வீசிட என்றால் ஒரு மாபெரும் தீ. அது அந்த தீ என்னன்னா ஒரு ஒரு பக்தி தீ அப்படின்னு சொல்லலாம். அதோடைய அந்த எங்கேயும் அந்த ஒரு இயக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு பெரும் தீ என்று சொல்லலாம். அல்லதை அழித்திட வருகின்ற தீ என்று சொல்லலாம். வள்ளலார் மிக அருமையாக ஒன்றை சொல்லுவார்கள். அதாவது நம்மளுடைய இந்த உடலை, அது 2 பார்வை இருக்கிறது. அதுல வந்து ஒரு பார்வையாக வள்ளலாருடைய பார்வையாக பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவார்னா, அந்த உடலை வந்து எரித்து, அதாவது அந்த தீயின் நிலையில் வந்து கொடுத்து போவதுங்கிறது வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அந்த உடலை தீக்கி கொடுக்கறதில்ல. நம்ம தவ முறைகளால், தவ நெறிகளால், அறநெறிகளால் நம்ம முழுக்க ஒப்படைத்து கொண்டு அதன் மூலமாக ஏற்படுத்துகின்ற தீ என்று ஒரு பார்வை வரும். அப்போது இந்த பாராயணம் இந்த மாதிரி படிக்கும் பொழுது, அல்லது ஒரு தவ நெறியில் நம்ம வந்து நிலைத்து இருக்கும் பொழுது அந்த உடல்ல ஏற்படுத்துகின்ற ஒரு தீ என்று கூட சொல்வார்கள். அப்ப அந்த தீயே அதை சரியாக செய்ய நான் முன்பே சொன்னது போல அந்த உடல் ஒரு பொன்னுடலாக மாறிவிடும். நீங்க நல்லா பாருங்க, நல்ல ஒரு மெடிடேட்டிவா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஆரா ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள அவங்க வர்றாங்கங்கிற அந்த ஒரு உணர்வே வந்து நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். அது மாதிரி நம்ம இருக்கின்ற இடம் எல்லாமே செல்லுமிடம் எல்லாம் செலுத்துக அன்பை, செல்லுமிடம் எல்லாவற்றையும் வெல்லுமிடமாக்குக என்று அது ஒரு உடன் தொடர்ந்து அது வருகின்ற ஒன்றாக வரும். அப்படி வருவதற்கே உள்ளுக்குள்ள ஒரு தீ இருக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கான்னு கூட கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையோடு இருக்கின்ற தன்மையாக இந்த உயர்தன்மை, இறைத்தன்மை இருக்கிறது என்பதுதான் ஆங்கு அவை மூன்றினும் ஆறழல் வீசிட. எல்லா இதுலையும் அது எல்லா நிலையிலும் வந்து அந்த தீ இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது அது தீ பரவட்டும் என்று சொல்வார்களே, அது ஒளி பரவ அங்கு வெப்பமும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த உள்ளொளி பெருக்கி உலகொளி பரப்ப என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒளி உடலாக வைத்துக்கொண்டு ஒளி வந்து பண்ணும் பொழுது அங்குதான் நம்ம இறை அருளை மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். எப்போதுமே அந்த ஒரு நிலை, அந்த அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய, அந்த தமஸ்ல இருந்து ஒரு ஜோதிர் வரும் பொழுது அந்த இருளிலிருந்து ஒளி என்று சொல்கிறார்கள். மிருத்யோர், அதாவது ஒரு அமிர்தம், மிருத்யோர்மா அமிர்தம் கமையன்றது. நம்ம அந்த நிலைக்கு, ஒரு அமிர்த நிலைக்கு நம்மளை வந்து எடுத்து செல்லும் பொழுது நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாவற்றிலும் வந்து அந்த ஒரு உயர்தன்மை இருக்கின்ற ஒன்றாக அந்த ஒரு வீசிக்கொண்டிருப்பது, அழல் வீசிக்கொண்டிருக்கிறது என்று வைத்து பார்க்கலாம். அடுத்து தாங்கிடும் ஈரேழும் தான் நடுவான் அதில், அப்படியே ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்றாங்க.
அங்க இருக்கிற அந்த ஒரு எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த உலகிலும் அந்த அழல் வீசிட, அது எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு அழல் தீயாக மாபெரும் தீயாக வீசிட்டு அதை தாங்கிடும் ஈர் ஏழும் தான். அப்ப அது 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 தாங்கி இருக்கிற எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அண்ட சராசரங்கள்னு சொல்லிட்டு அந்த உலகுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஈரேழுனாவே ஒரு 14 என்பது தெரியும். அந்த அங்கு இருக்கின்ற அந்த ஒரு உலகங்களின் உலகத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெவ்வேறு தன்மையாகவும் நம்மளோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் இன்னும் கூட சொல்லப்போனா நம்மளோட ஒரு ஒரு உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த அத்தனை உலகங்களும் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு சக்கரா நிலையிலிருந்து நம்ம உயர் நிலைக்கு எடுத்து செல்கின்ற அந்த மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரா வரைக்கும் அல்லது அது தாண்டி இருக்கின்ற அதெல்லாம் இதற்கு முந்தைய சில நாட்களில் பார்த்தோம். அது போல இருக்கின்ற அந்த எல்லா உலகங்களுக்கும் தான் எங்க இருக்கிறான் என்றால் நடுவானாக இருக்கின்றான். நடுவனாக இருக்கின்றான் என்று சொல்லலாம், நடுவானாக இருக்கின்றான் என்று சொல்லலாம். அங்கு இருக்கும் பொழுது ஆங்கு ஓங்கிய ஆதி, இங்க லக்ஷ்மியில் ஆதி லக்ஷ்மி என்று சொல்லுவோம், சக்தியில் ஆதி சக்தி என்று சொல்லுவோம். ஆதி பகவன் என்கிறார் வள்ளுவர். அந்த ஒரு ஆதி நிலை என்பதுதான் எல்லாவற்றுக்குமான மூல நிலை. அந்த அந்த ஒரு சக்தியை நம்ம நம்ம மனதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு சொல் வருது அப்படின்னா அந்த சொல் எங்கே இருந்து வருது, ஒரு உணர்ச்சி வருது, ஒரு உணர்வு வருது அப்படின்னா எங்க இருந்து வருது. ரமணர் அருமையா சொல்லுவார், எங்கனாலும் முதல்ல அந்த மூலத்தை போய் கேளுங்க. அது எங்க நேத்தி நேத்தி என்று அது இது அல்ல அது அல்ல அப்படின்னு அப்படியே போயிட்டு நீங்க வந்து அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு நான் யார் என்கின்ற தத்துவத்தை மிக அருமையாக உணர்ந்து கொள்ளலாம். நீங்க எந்த ஒரு வழி, வாழ்க்கையின் வழியிலிருந்து புது வழி கிடைப்பதற்கும் அந்த மூலம் சார்ந்த கேள்வி வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஓங்கிய ஆதியும் அந்தமும் என, ஆதி என்றால் தெரியும் நமக்கு, மூலம் அந்தம் என்றால் அதனுடைய முடிவு. அது அவனே நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன் என்ற அந்த பைபிள் வசனம் வருவது போல பல இடங்கள்ல பல இதுல வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதை வந்து சரியாக உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு அப்போது அந்த ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கின்றது யார் என்றால் அந்தமும் ஆம் என எல்லாமாகவும் இருக்கின்ற அவன் இங்கு இவை தம் உடல் இந்துவும் ஆமே அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்லும் பொழுது இங்கு அவன் நம்ம அங்குன்னு சொல்லிட்டு இப்ப இங்கு, அப்ப அங்கங்க இருக்கின்ற, அதாவது எங்கெங்கும் நிக்கம நிறைந்திருக்க இங்கும் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இந்த உடலில் இருக்கிறான், நம் உணர்வில் இருக்கிறான், நம்ம உடைய சொல்லில் இருக்கிறான் என்ற போல. அப்ப அந்த அங்கு வந்து அங்கு இவை தம் உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறான். இந்து என்று சொல்லும் பொழுது அந்த சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கின்றான் என்று சொல்வதாக இருக்கிறது. ஆங்கவை மூன்றிலும் ஆறழல் வீசிட தாங்கிடும் ஈர் ஏழும் தான் நடு வானதில் ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என ஈங்கிவை தம்முடல் இந்துவும் ஆமே என்கின்ற அற்புதமான ஒரு மந்திரம். நன்றி நன்றி நன்றி. நன்றி மகேந்திரன் ஐயா, ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் ஜோதிர்கமயான்னு சொல்லிட்டு பௌத்தத்தை கொண்டு வந்ததும் சரி, நானே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, கிறிஸ்தவத்துல இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கொண்டு வரும்போதும் சரி, வள்ளலார் எடுத்துட்டு வரும்போதும் சரி, நீ பாருங்க எத்தனை மகான்கள் வந்து நமக்கு இதை உணர்த்தி இருக்காங்கன்னு அவங்க மூலமா. ரொம்ப அற்புதமான ஒரு உரை. நன்றி. இன்றைய மந்திரம் வந்து நான் நேற்றுக்கு முடிக்கும் போது சொன்னேன். அவர் வந்து புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே அப்படின்னு சொல்றாரு. அந்த மெய்யை வந்து எங்கனம் பொய்யல்லாது மெய்யாக்குவது அப்படின்ற ஒரு உத்திய வந்து அவர் நமக்கு சொல்லி தருவாரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த உத்திய வந்து நான் இங்க சொல்றேன். இது வந்து நான் உணர்ந்தது. இது வந்து யோக முறைகள்ல என்ன மாதிரியான இது யோக முறையிலயும் விளக்கம் இருக்கு. ஆனாலும் நான் சொல்ற யோகங்கள் எல்லாமே எனக்கு திருமூலர் உணர்த்தியது, நான் உணர்ந்தது. அதுதான் நான் இங்க உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆங்கவை இதனோட விளக்கம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால நான் அந்த விளக்கத்துக்குள்ள போல. ஆங்கவை மூன்றினும் ஆறு அடல் வீசிட அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அழல் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், சொன்னாரு. தழல், அழல், தணல் இதெல்லாமே சொன்னாங்க. அப்போ
இந்த மூன்றினும் ஆறழல் வீசிட அப்படின்னா உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் அந்த 3 தான். அதுல ஆறழல்னா அந்த வெப்பம். ஆஹ் நேரடியான தீ இல்ல, அந்த வெப்பம் வீசிட தாங்கிடும் ஈரேழு தான் நடுவானத்தில், அப்படி வானதில் அப்படின்னு சொல்றாரு. அவர் நடுவாக நின்று அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆமென அப்படின்னு அந்த ஆதியும் அந்தமுமாக ஈங்கிவை தம்முடல் இந்துவுமாமே அப்படின்னு சந்திரனை கொண்டு வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த உலகம் பிறப்பதற்கு காரணமானது சந்திரன் 2 வகையில காரணமா இருப்பாரு. ஒண்ணு, இந்த ஆசைகள், மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சந்திரனோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த இந்த உடல் இந்த 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 உலகம் எங்கனம் இயங்குகிறது அப்படின்னா விளைவுகளாலே தான் இயங்குகிறது. அதாவது ஆசை. நம்ம ஆசை பட திருப்பி வந்துகிட்டே இருப்போம். அப்ப ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு நொடியில இந்த உலகத்துல உயிர் பிறந்து கொண்டே இருக்கிறதுன்னா அதன் மூலம் அந்த உலகம் தழைக்கிறது. அந்த உயிர் பிறப்பதற்கு எது காரணம் அப்படின்னா ஆசைகள் தான் இல்லைங்களா? அந்த வினை, ஆசை வினையை தோன்றுகிறது, வினை பிறப்பை தோன்றுகிறது. இப்படி வந்து இந்த உலகம் இயங்குவதற்கு உடலாக இருப்பது, காரணியாக இருப்பது அப்படின்னா சந்திரன். இது வந்து ஒரு பார்வை. இன்னொரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சந்திரகலை மேலோங்கி எல்லாம் முடிஞ்சு நிறைந்து நிறைவாக மேலெழும்பி நிற்கும் பொழுது நாம் அந்த துவாதசாந்த வெளியில் இறைவனுடைய காலடியை பற்றுகிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன ஆறோம் அப்படிங்கறதான் அவர் வந்து சொல்றாரு. பொய் அல்ல மெய்யே அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அதுக்கும் காரணம் யாருதான் அப்படின்னாக்க ஆஹ் சந்திரன் தான். அதனால்தான் ஆசையை ஆஹ் வெல்ல வேண்டும் அப்படின்னு பௌத்தம் சொல்லிச்சு. அதே சமயம் ஆசையை கடந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நூல்கள். இன்னொரு விஷயம், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்றது. அப்ப எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் பொழுது நம்மால் அந்த சந்திரகலையில் இந்து அப்படின்னாக்க அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க வந்து இது வந்து பொதுவான ஒரு பார்வை. இதான் உரையாசிரியர்கள் நமக்கு தரக்கூடிய பார்வை. இதுல வந்து எங்க இருந்து யோகம் வந்தது அப்படின்னா, நான் இப்போ சொல்றேன், யோகத்துல இருக்கிறவங்க, தியானத்துல இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னாலும் நீங்க இத ஒரு செய்தியா உள்ள எடுத்துக்கோங்க. அந்த நிலை வரும்பொழுது குருமார்கள் கைப்பற்றி நீங்க வரும்போது உங்களால அந்த இடத்த வந்து நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியும். ஆங்கிவை மூன்றினும் அழல் வீசிட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய 3 மண்டலங்கள் இருக்கு இல்லைங்களா? இடுப்புக்கு வரைக்கும் ஒரு மண்டலம், இடுப்புக்குல இருந்து கண்டம் வரைக்கும் ஒரு மண்டலம், கண்டத்துல இருந்து மேல ஒரு மண்டலம், சக்தி கூடம், வாக்பவ கூடம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்த வந்து நம்ம சாக்தாமும் பேசுகிறது. நம்மளோட பிரம்ம முடிச்சு விஷ்ணு ருத்ர கிரந்தி, பிரம்ம கிரந்தி, இன்னொன்னு என்ன கிரந்தி, 3 கிரந்திகளை பத்தி பேசுது. அப்ப இந்த உடல் வந்து 3 மண்டலமாகத்தான் பிரிந்து நிற்கிறது. இந்த 3 மண்டலத்திலும் அழல் வீசிட அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த அழல் வீசக்கூடிய தன்மையை நமக்குள்ளே வைத்திருப்பதுதான். இந்த அழல் எப்பொழுது வீசும் அப்படின்னாக்க நம்ம உடல் வந்து சரியான ஜரிமானம் சரி ஆகி பாதி உடல் அந்த பாதி வயிறு ஜரிச்சு அந்த அந்த அற்புதமான, எல்லாரும் சொல்லுவாங்க கால வேளையில தியானம் பண்றது ஈஸி அப்படின்வாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப தியானம் ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னா சாயங்கால வேளையில தியானம் வந்து ரொம்ப எளிதா அமையும். ஏன்னா உடல்ல வந்து அத்தனை நம்ம சாப்பிட்ட அந்த கேப் விட்டுருப்போம். 4 நாள்ல கேப் விடுவேன் நிறைய. அதனால அந்த 10 மணி அந்த 9:30 மணிக்கு சாப்பிட்டது அந்த சாயங்காலம் 6 மணிக்குள்ள அவ்வளவு அற்புதமா உடல் வந்து அப்படி சரியாகி கரெக்டா இருக்கும். அதுல சாப்பாடு இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனா சாப்பாடு இருக்காது. அந்த 4 மணி நேரத்துல ஃபுல்லா ஜெரிச்சு இடையில ஏதாவது நல்ல தண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரிங்கிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த நீரோட்டமா ஹைட்ரேட்டடா பாடிய வச்சுட்டு நம்ம உட்காரும் போது அந்த மூச்சை வந்து ரொம்ப அழகா நம்மளால பிரிக்க முடியும். அந்த ரொம்ப அழகா உடம்புல அத்தனை இடங்களிலும் ஒரே வெப்பம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கை மாத்திரம் தணுத்திருக்கும், கால் மாத்திரம் தணுத்திருக்கும், உடல் மட்டும் தணுத்திருக்கும், தலை கொதிக்கும். அப்படிலாம் இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான வெப்பம், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். எந்த ஆதாரத்துல இருந்தாலும் அந்த வெப்பம் ஒரே மாதிரியா இருக்கும்.
அலங்காது நலுங்காது. ரொம்ப ரொம்ப அது அந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஆங்கவை மூன்றினும் அழல் வீசிட கரெக்டான அந்த வெப்பம் மேலே ஏறும். தாங்கிடும் ஈரெழு தானெடுவானதில் அப்படின்னா, தாங்கிடும் ஈரெழு அப்படின்னா ஆறழல் வீசிட ஈரெழு ஆஹ் மண்டலத்திலும் தாங்கக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இந்த இடத்துல நம்ம வந்து ஆஹ் தான் நடுவாங்க 14 விஷயங்கள்லயும் தானடு நம்ம சக்கரங்களை நம்ம வந்து பார்த்திருக்கோம். நம்ம வெளிப்படையா பேசுறது 7 தான். ஆனா அந்த 7 வந்து 10ன்னு போகக்கூடியது. இன்னும் நம்ம உள்ள கூடிய நம்ம ஒன்னொன்னு ஸ்பாட்டையும் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஈரெழு அப்படிங்கறத வந்து 14 இந்த உடல்ல இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த 7, அதுக்கப்புறம் நம்மளுடைய சூட்சும உடல்ல இருக்கக்கூடிய 7 அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதனாலதான் ஈரெழு அப்படின்னு 14 உலகம்னு அவர் சொல்லல. அவர் வந்து ஈரெழு அப்படின்னு சொல்றாரு. சோ ஸ்தூலத்துல இருக்கக்கூடிய 7, சூட்சுமத்துல இருக்கக்கூடிய 7, நம்மளால அந்த பருண்மையாக இருக்கக்கூடிய அந்த இதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நவந்தரு பேதத்திலையும் நம்ம சொல்லுவாங்க. என்னன்னா 4 உருவம் 4 அருவம் நடுவில் இருக்கக்கூடிய உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடல் எப்பொழுது உருவமாக மாறும், சதாசிவ தத்துவத்துல போகும் அப்படின்னா இந்த இரண்டையும் நாம தொடும் பொழுதுதான். அப்ப ஸ்தூலம் சூட்சுமம் இரண்டும் இணைந்த அந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உருவம். அததான் நம்ம வந்து சதாசிவம்னு சொல்றோம். அது அந்த நடு. அப்ப இந்த உடல் எதுவாக ஈரெழு தானடுவானதில், அப்ப அந்த இடத்துல நடுவுல நிக்குது. அப்ப இந்த நடுவுல நிற்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம உடம்புல எதை நம்ம சொல்லணும்னா, அந்த சுழுமுனை ஓடக்கூடிய அந்த முதுகு தண்டுவடம். நீங்க அந்த தண்டுவடத்துல வீணா தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தானடுவானதில் ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆவன. அப்படின்னா அந்த ஆதி அப்படின்னா நமக்கு தெரியும், இறைப்பரம்பொருள் அவனே ஆதியும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறான்ற உரைய வந்து நம்ம இதுல இங்க அப்ளை பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா, மூலாதாரமும் சகசர தலமுமாக ஆதியும் அந்தமும். அப்ப சகசர தலத்துக்கு மேலேயும் நம்ம பார்த்தோம், அந்த ஸ்தானத்துல போய் நம்ம அந்தமும் ஆவன. அப்ப அங்க இருந்து போனோம். இதுல இந்த பயணம் வந்து ஈங்கிவை தம்முடல் இந்துவுமாவே அப்படின்னா தம் உடல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே இந்த உடல்ல நடக்கக்கூடிய விஷயம். அந்த இது சந்திரனாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சகசர தலத்திற்கு செல்லக்கூடிய பயணத்துல எங்க நடக்கணும் அப்படின்னாக்க இந்த வீணா தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தண்டு வடத்துல வந்து நடக்கணும். அது எப்படி நடக்கணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க மேல ஏறினா இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, மூலாதாரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா இடமுமே ஒரே தழலாக வீசுகிறது. அப்போ இந்த சக்கரங்கள் வந்து எந்த அந்தந்த சக்கரங்களினுடைய தன்மையை தாண்டி அது வந்து இந்துவாக சந்திரனாக நிற்கிறது. எங்க நிற்குது, அதனுடைய அந்தம் எங்கே நிற்கிறது, இறைப்பரம்பொருளின் காலடியில் நிற்கிறது, அவருடைய தொடர்புல இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒண்ணு போல இயங்கும். அப்படி ஒண்ணு போல இயங்கும் பொழுது அந்த மேலே நாம் அனுபவிக்கின்ற அந்த பரவெளி அனுபவமானது நம்முடைய இந்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம் வரை வந்து சேரும். அதான் உடல் காய கல்பம் அப்படின்னா, நீங்க வேதாத்திரியத்துல இருக்கிறவங்களுக்கு புரியும் அந்த காய கல்ப பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காய கல்ப பயிற்சியை தான் வேதாத்திரி வந்து ரொம்ப அழகா பிரிச்சு 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 அதனோட நுணுக்கங்களை மாத்திரம் ஒரு இடத்துல வச்சு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை தான் இங்க நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. உடலை எங்கனம் காயக்கல்பமாக மாற்றுவது அப்படிங்கிறது இந்த ஒரு பயிற்சி. இந்த இடத்துல நம்ம நின்னு பண்ணும் பொழுது பொய்யான உடல் மெய்யாக மாறும். எப்படி மெய்யாக மாறும்? சதாசிவ தத்துவத்தில் உருவமாக மாறும். அப்போ இந்த ஸ்தூலம் சூட்சுமம் எல்லாமே ஒண்ணு போல ஆகி அந்த பரவெளியோடு தொடர்பில் நாம் நிற்க முடியும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஈங்கிவை தம் உடல் இந்துவுமாமே. அப்போ மொத்தமாக சந்திரகலை மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன ஆதாரம், இதுதான் அர்த்தமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த பாடல்ல ஒரு ஆதாரத்தை நமக்கு காட்டி தராரு. இது வந்து நான் திருப்பி சொல்ற மாதிரி எந்த உரையிலையாவது இருக்குமா இந்த பயிற்சின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல.
நான் வந்து நிறைய உரைகளை நான் பார்த்துட்டேன். ஒருவேளை நம்மளே நினைச்சுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம். ஆனா தொடர்ச்சியாக திருமூலர் வந்து எனக்கு இதை காட்டி கொடுத்திருக்கிறாரு. அதனால இத வந்து நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. இது ஒரு அற்புதமான ஒரு தியான உத்தி. அது வந்து நிகழும். அந்த நிகழும் பொழுது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலருக்கு நம்ம அந்த தட்பவெப்பம் மாறும் உடம்புல. இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு சிலருக்கு ஜலதோஷம் வரலாம். இல்ல இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு சிலருக்கு ஆஹ் ஹம் ஒரு ஒரு சின்ன காங்கை மாதிரி வெப்பம் மாதிரி ஏற்படலாம். ஆனா இது எல்லாமே உடனே சீராயிடும். ஏன்னா அந்த நம்ம மீண்டும் இந்த நில உலகுக்கு திரும்பும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம், அதையும் நம்ம பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சோம்னா உடல் வந்து அவ்வளவு அழகா மாறும். ஹம் இது ஒரு மாதிரி பறக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த திருமூலர் நமக்கு சொல்லித் தராரு. அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு திருமூலர் காட்டி தந்த இந்த அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லறதுக்கு அவர் கொடுத்த அனுமதிக்கு நன்றி கூறி நான் என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. விந்தியம்மா, நீங்க வாங்க, உங்களுடைய பகிர்தலை அளிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1749வது திருமந்திரம். ஆதியும் அந்தமும் ஆன எம் ஈசன். திருமந்திரம். ஆங்கு இவை மூன்றினும் ஆர் அழல் வீசிடர், தாங்கிடும் ஈர் ஏழு தான் நடு ஆனதில், ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என ஈங்கிவை தம் உடல் இந்துவும் ஆமே. அருமையான திருமந்திரம். நெருங்க இயலாத நெருப்பு கோலமாக இருக்கிற சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்கினி மண்டலம் ஆகிய மூன்றிலும் ஒளிவீசி திகழும் பரம்பொருள் 14 உலகங்களையும் காத்து அருள்பவன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கும் அவனே முடிவும் முதலும் இல்லாதவன். இப்பரம்பொருளே இங்கே சீவர்கள் உடம்பில் சந்திர மண்டலமாகவும் விளங்குவான். அழல் நெருப்பு, இந்து சந்திரன் கலக வெளியேற்றில் மூவகை உலகினும் சிவசுடர் வீசுகின்றது. அதன் மேல் ஈரேழு உலகினும் அசிவன் நடுவனதாகிய அறிவு பெருவழியாக நின்று அருளுவன். அவனே உலகினை படைத்தலால் ஆதியாகவும் மீண்டும் தன்பால் ஒடுங்குதலால் அந்தமாகவும் விளங்குகின்றனன். மேலும் ஆர் உயிரின் உடம்பகத்து திருவருள் நிலையாம் திங்களும் ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. கௌரிமா, நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? லிசனிங் போட்டிருக்கீங்க. இல்லன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. லைனையா வேற ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கலாம். கீழே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது கூடுதல் தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கலாம். லிஸ்னிங் மோட்ல இருக்கிறவங்க. இல்லைன்னா நம்ம அறையை நிறைவு செய்து கொள்ளலாம். கிருத்திகாமா, ஒரே ஒரு கேள்வி. அந்த சூட்சும உடல்ல 7ன்னு சொன்னீங்களாம், அதை பத்தின ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா. கண்டிப்பா. இப்ப நம்ம மூலாதாரத்துல இருந்து சகஸ்திரதலம் வரைக்கும் இந்த உடல்ல இயங்கக்கூடிய ஆதாரங்கள்ல நம்ம 7 சொல்றோம் இல்லையா? அதேதான் அந்த சூட்சும உடல்லையும். பரு உடல்ல என்ன இருக்கோ அது வந்து சூட்சும உடல்லையும் இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய யோக பார்வை. அப்ப இதுல 7 அதேதான் அந்த சூட்சும உடல்லையும் இருக்கக்கூடிய அந்த 7. நன்றி. நன்றிங்க. நன்றி.
மிக்க நன்றிங்கம்மா. நேற்றுக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி பனையபுரம் கோயிலுக்கு போனோம். உண்மையிலே அற்புதமான சின்ன கோயில் தான். கருங்கல் வடிவமைப்பும் கோயிலும் ரொம்ப அழகா இருக்குது. அதனால முடிந்தவர்கள் அதை தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மைந்தமலை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். பலன் ஒரு நிறைவுறுகின்றது. நிமிஷம் அரங்கோ ஐயா, நீங்க ஒரு நிமிஷம் லைனையா அரங்கோ ஐயா, மேல வந்து சொல்லலாமே, ரொம்ப அழகா சொல்றீங்க, கீழாலவத்தை மேலாலவத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த அதுதான் அந்த ஸ்தூல உடலுக்கும் சூட்சும உடலுக்குமாக நிகழக்கூடியது. மேல முடியும்னா வாங்க, இன்வைட் கொடுத்திருக்கேன். தெரியல, வரல போல. நன்றி. அது அவத்தைனா என்னங்கம்மா வரும்? கீழாலவத்தை மேலாலவத்தைன்னு இந்த இந்த கனவு நனவு சுழுத்தி துரியம் அந்த அந்த வரிசை இருக்குல்லங்க சைவ சித்தாந்தத்துல. அதுல வந்து உடலோடு இருக்கக்கூடிய அந்த விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய அவஸ்தைகள், உறக்க நிலையில, அதாவது சூட்சமமாக நாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிகழக்கூடிய உணர்வு நிலைகள், இததான் வந்து அவஸ்தைகள் அப்படின்னு. கீழால் அவஸ்தை மேலால் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. பின்னாடி திருமூலரும் இத ரொம்ப விளக்கமா நமக்கு சொல்லி தருவாரு. நன்றி நன்றி. லைனையா நம்ம அறையை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். பலன் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.